சோழர் புலிப்படை நிறுவன தலைவர் எம் சிவபாலன் அவர்களின் குடும்ப நிச்சயதார்த்த விழா 24/9/2025 அன்று சென்னை கே நகரில் உள்ள ஓம் ஸ்ரீல சிவபாலன் தென்னூரான் ஆதி சிவசோழர் புலிப்படை மற்றும் மே 21 தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர், பாராளுமன்றத்தில் செங்கோல் வைக்க மூல காரணமாக இருந்தவர் அவர்களின் இல்லத்தில் இருந்து அவர் குடும்ப நிச்சயதார்த்த விழாவை முன்னிட்டு உறவுகள் நட்புகள் புடைசூழ ஆந்திரா மாநிலம் ராஜமந்திரியை நோக்கி பயணம் தொடங்கியது. ஆந்திராவில் ஆதி சிவரூபணி கனக துர்கா ஆசியுடன் ஓம் மகாகாளி லிங்க நாக நவசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகை துணை, ஸ்ரீ சுடலை மாடசாமி துணை, ஸ்ரீ கருப்பணசாமி துணையுடன் 25/9/2025 அன்று தமிழ் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று பெண் வீட்டாரை அடைந்தனர். முக்குளத்து மரபுதேவர் இனத்தை சார்ந்த எம் சிவபாலன் திருமதி எஸ் சுந்தரி தம்பதியரின் மகன் எஸ் சபரி என்பவருக்கும், வன்னிய குல சத்திரிய மரபை சார்ந்த ரவிச்சந்திரன் திருமதி லட்சுமி தம்பதியரின் மகள் மணமகள் ஆர் ஜோதி நாச்சியார் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் 25/9/2025 அன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் ஆந்திரா மாநிலம் ராஜமந்திரியில் இரு வீட்டார் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிச்சயதார்த்த விழாவில்
பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் RD பிரபு, அகில இந்து மக்கள் கட்சி பாரத் மாதா மாநில தலைவர் செந்தில்குமார் ஆகியோரின் குடும்பத்தார் மற்றும் உறவுகள், நண்பர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொண்ணை கூட்டு போறதுக்காக வந்து நிச்சயம் பண்ணி கூட்டு போறதுக்காக டேட்டு முறையா பாத்திரத்துல மாத்தி முறையா வந்து ஆமா அவன் மாமனார் கூட்டு போறது ரெடியா இருக்கு. உடனே இப்பவே ரெடியா இருக்கு. ஆமா நீங்க அவர் வண்டி பேசினா ஏற்பட எங்களை கூட்டு வந்துருங்க. அவங்க பொண்ணு பண்றது வேற இந்த மோதிரம் வந்து பொண்ணுக்கு போடுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சிவரி பங்காரம் மாப்பிள்ளைக்கு நாங்க ஒரு பவே மோதிரம் போடுறோம்ப்பா, வைர மோதிரம் போடுறோம். இன்னையில இருந்து உங்க பையன் எங்க பையன் தட்ட கொடுங்க. உங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்க வீட்டு மருமக. மல்லிட்டு மாச்சு கொடுங்க. 3 பையனை மாத்தணும், 3 தடவை மாத்தணும். உங்க பையன் எங்க பையன். நீங்க சொல்லுங்க. உங்க பொண்ணு எங்க பொண்ணு. உங்க பொண்ணு எங்க பொண்ணு. எங்க பொண்ணு. அப்படிதான். உங்க பையன் பொண்ணு எங்க பொண்ணு எங்க பையன். 2 பேரை மாத்தியாச்சா? ஆமா, இப்போ மூணாவது முறை. உங்க பொண்ணு எங்க பொண்ணு. உங்க பொண்ணு எல்லாம் கலந்தாச்சு. அவ்வளவுதான். எங்க பொண்ணு. ஆந்திராவில் ஆதி சிவ ரூபிணி கனகதுர்க ஆசியுடன்
ஓம் மகாகாளி லிங்க நாக நவசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகை துணை, ஸ்ரீ சுடலமாடசாமி துணை, ஸ்ரீ கருப்பண்ணசாமி துணை, முக்குலத்து மரபு தேவர் இனத்தை சார்ந்த மணமகன் எஸ் சபரி என்பவருக்கும், வன்னியகுல சத்திரிய மரபை சார்ந்த மணமகள் ஆர் ஜோதி நாச்சியார் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தமானது நடைபெற இருக்கின்றது. 25/9/2025 அன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்கு ஆந்திரா ராஜமந்திரியில் இரு வீட்டார் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. மணமகனின் தகப்பன் ஓம் ஸ்ரீ லா சிவபாலன் மு தென்னூரான், தாய் சுந்தரி, மணமகளின் அப்பா ரவிச்சந்திரன், தாய் லக்ஷ்மி, இரு வீட்டாரினுடைய முன்னிலையிலே இன்றைய தினம் நிச்சயதார்த்தமானது நடைபெறுகிறது. పెళ్లి కొడుకు సభరి పెళ్లి కొడుకు మన రాజమండ్రిలో నివాసం ఉంటున్నారు. పెరుమాల వివేక్ పెరుమాల రవిచంద్రన్ లక్ష్మి వాళ్ళ పుత్రిక జ్యోతికనే వేరేదో ఉన్నారుక జ్యోతి అమ్మాయిని వాళ్ళిద్దరికి పెళ్లి చేయడానికి మనం పెద్దలందరూ నిశ్చయం చేస్తున్నాం ఈరోజు. అందుకని మన పెద్దలు, వాళ్ళ తరపు పెద్దలు, మన తరపు పెద్దలు మనస్ఫూర్తిగా అమ్మాయిని వాళ్ళకి ఇవ్వటానికి సిద్ధమయ్యాం. ఇది మీ అందరికీ సంబంధమే అని వాళ్ళకి సంబంధం తెప్పించి రమ్మని చెప్పాము. అంతేనా? வருகின்ற நிகழும் மங்களகரமான விசுவாவசி ஆண்டு ஐப்பசி 9ஆம் தேதி 26/10/2025 ஆங்கில தேதியிலே சென்னை சீனிவாசா தியேட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய வெற்றி மஹாலிலே சபரி அவர்களுக்கும் ஜோதி அவர்களுக்குமாக இன்றைய தினம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எனவே பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களோடும் இரு வீட்டார்களுடைய ஆசீர்வாதங்களோடும் இன்றைய தினம் ராஜமுந்திரியிலே இந்த பகுதியிலே இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு இருவருடைய திருமணத்திற்காக இன்றைய தினம் நிச்சயமானது நல்ல முறையிலே நடைபெற்றிருக்கின்றது. இலங்கை மண்ணினுடைய மலையக தொப்புள்குடி உறவுகளான ஆதிசிவ சோழர் புலிப்படையினுடைய தலைவருமான சமூக ஆர்வலருமான சமுதாயத்திற்காகவும் தேசத்திற்காகவும் பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய சிவபாலன் மு தென்னூரான் அவர்களுடைய இல்ல நிச்சயதார்த்த விழாவிற்காக ஆந்திர மாநிலம் ராஜமந்திரியிலே வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு இந்த நிச்சயதார்த்த விழாவிற்கு பாரத் இந்து முன்னணியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஆர்.டி. பிரபுஜி அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். மற்றும் சமுதாய தலைவர்கள், பெரியோர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிவபாலன் அவர்களுடைய மகன் திருநிறை செல்வன் சபரி அவர்களுக்கும் திருநிறை செல்வி
ஜோதி அவர்களுக்கும் இன்றைய தினம் நிச்சயதார்த்தமானது முடிவு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி 26/10/2025 அன்று சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெற்றி மஹாலிலே இருவருக்கும் காலை 9:10-30 மணி அளவிலே திருமணமானது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இரு மனங்கள் இணையக்கூடிய இந்த திருமணத்துக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கும் வண்ணமாகவும் இன்றைய தினம் நிச்சயதார்த்தத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம். இரு வீட்டார்களும் பெரியோர்களும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மலையகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. என்னுடைய பெயர் பாரத மாதா செந்தில், இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர். ஆதி சிவசோழர் புலிப்படையின் நிறுவன தலைவருமான இந்தியாவின் பாராளுமன்றத்தில் செங்கோல் அமைப்பதற்கு முக்கிய பங்காக செங்கோலுக்கு நிறுவப்படும் இந்தியா பாராளுமன்றம் நிறுவப்படும் என்று மிகப்பெரிய பூஜையை சென்னையில் ஏற்படுத்தி அந்த செங்கோலினுடைய சிறப்பை சென்னை மக்களுக்கு உணர வைத்தவர் அவருடைய மகனுமான சபரீசன் அவர்களுக்கும் ஆந்திரா மாநிலம் ராஜமந்திரியை சார்ந்த ஜோதி அவர்களுக்கும் இன்று நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்பட்டு அடுத்த மாதம் 26ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டையில் திருமணம் நடைபெறுகிறது. இன்று இந்த நிச்சயதார்த்தத்தில் இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அருமை நண்பர் திரு செந்தில் அவர்களும் மற்றும் இயக்க சகோதரர்களும் குடும்பத்தார்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிச்சயதார்த்தத்திற்கு வருகை தந்து அனைவரும் நிச்சயதார்த்தத்தினுடைய சபரீசன் அவர்களும் ஜோதி அவர்களும் ஆசீர்வாதம் வழங்கினர். மேலும் குடும்பத்தார்களும் கலந்து கொண்டு ஆசையை வழங்கியுள்ளனர். இந்த திருமணம் மிக சிறப்பாக அடுத்த மாதம் அனைத்து இந்து இயக்க தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். ஆர்டி பிரபு, மாநில தலைவர், பாரத் இந்து முன்னணி. இந்த நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.